Hi friends, வணக்கம் and welcome to Chetti's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறேன். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது கட்டாயமாக செய்வாங்க. அது கந்தரப்பம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இது கந்தரப்பம் செய்கிறதுக்கு இதில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி இந்த மாதிரி தலை வலிச்சிட்டு அது மேலே உளுந்தம்பருப்பை நம்ம வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு வரும். இந்த மாதிரி வச்சுட்டு ஊற வைக்கணும். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து அது தனியாக ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம், இதுவும் 2 மணி நேரம் ஊறட்டும். நான் சொன்ன மாதிரி 2 கப் அரிசி தலை வலிச்சிட்டு அது மேலே உளுந்தம்பருப்பு வச்சு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வெல்லம் நல்லா பொடிச்ச வெல்லமாக 1/4 கிலோ எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் அரிசி மட்டும் எடுத்து சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் முதல்ல பச்சரிசியும் வெந்தயத்தையும் போட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஓரளவு அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும் நமக்கு கந்தரப்ப மாவு. அது மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிராமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா செட் ஆகி வரும். கந்தரப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டுறேன். நான் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும். ஆட்டிட்டு 1 மணி நேரம் வச்சுருந்துட்டேன். இப்போ நம்ம கந்தரப்பத்தை சுட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தான் ஊற்றணும் ஒவ்வொரு தடவையும். இந்த மாதிரி மேலே எலும்பி வரும்போது கொஞ்சம் எண்ணெய் அது மேலே அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒன்றா தான் சுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்மளோட கந்தரப்பம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்தது ஊற்றி காமிக்கிறேன். ஒவ்வொரு தடவை சுடும்போதும் மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி மேலே எலும்பி வரும்போது கொஞ்சம் எண்ணெய் அது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்து வருதுன்னு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட கந்தரப்பம் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பார்க்கலே நல்லா அழகாக இருக்குது. சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக வரும் இது. நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.